ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். I greet you in the name of Lord Jesus Christ. மறுபடியும் ஆண்டவருடைய வசனத்தோடு கூட உங்க மத்தியிலே இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். I am really thankful to the Lord for the opportunity to stand before you once again with the word of God. தொடர்ந்து ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை நாம் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். So we have come together again to listen to the message that God is giving to the churches in Asia Minor. நம்முடைய ஆண்டவர் சபையின் ஆண்டவராக இருக்கிறார். சபை தன்னுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Our God is the God of the churches and God is expecting his church to listen his word and follow it. 7 சபைகளுக்கு அவர் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக 7வது சபையாகிய லவோதிக்கியா திருச்சபைக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். And in the book of Revelation, Jesus Christ spoke to 7 churches, and today we are going to listen to the message that Jesus gave to the last 7th church, that is the church in Laodicea. பொதுவாக ஒரு சில செய்திகளை நாம் அடிக்கடி அல்லது பல்வேறு தருணங்களை நாம் கேட்டவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சத்தியத்தை அல்லது ஒரு கருத்தை உள்ளடக்கியதாக இந்த லவோதிக்கா திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி இருக்கிறது. Many a time we are familiar with some of the messages of the Bible, and especially this message that is given to the church in Laodicea is a familiar message for all of us. இது ஒரு வெதுவெதுப்பான திருச்சபை என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய், உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். And Jesus is looking at this church and says that your church is neither hot nor cold. Your church is a lukewarm church. Since you are lukewarm, I'm going to spit you out of my mouth. இன்னொரு வார்த்தை சொல்லுவோமானால் இந்த சபையினுடைய நிலையை குறித்து தேவன் ஒரு அலர்ஜிக்காக அல்லது அதை சகித்துக் கொள்ள முடியாதவராக இருக்கிறார். And as God is thinking about this church, and God is not able to tolerate this church, and he's feeling upset with this church, and he's feeling allergic to this church. பொதுவாக சபைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய செய்தியை கொடுக்கும்போது இந்த காரியங்களை அவர் தன்னை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. As he is giving his speaking to the church, he reveals, he discloses himself in certain ways. முதலாவது தேவன் தான் யார் என்பதை முன்னிறுத்தி அல்லது இந்த சபைக்கு சொல்லுகிறவர் யார் என்பதாக அவர் தன்னை முன்னிறுத்துகிறார். And as he begins his message, he gives a self description of who he is. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால் இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது சொல்கிறார், லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. The book of Revelation chapter 3 and verse 14, it is written like this: to the angel of the church in Laodicea write, the Amen and the faithful and true witness, the beginning of the creation of God says this. அவர் உண்மையுள்ளவர், சத்தியமுள்ளவர், அது மாத்திரமல்ல தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாய் இருக்கிற ஆமென் என்கிறவர். This God is Amen, and he is the faithful and true witness and beginning of the creation of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முழு உலகமும் பொய்யினாலே நிறைந்திருக்கிறது. சத்தியத்தை கேட்க எவருக்கும் பிரியமில்லாமல் இருக்கிறது. ஆனால் சத்தியமாகிய ஆண்டவர் இந்த காலவேளையில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். In spite of the situation in the world which is surrounded by the falsehood, but right now God is calling us to himself, who is the true witness of everything. நம்மை அறிந்திருக்கிற, நம்முடைய சூழல்களை தெளிவாய் புரிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் சொல்வது சத்தியமாக இருக்கிறது. We have a God who understands us, who knows us, and who knows our situation, and he is a true God, and he is he wants to speak with us. அன்றைக்கு ஏரோது இயேசுவிடம் சத்தியமாவது என்ன என்று கேட்டான். அதற்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்வதற்கு முன்பாகவே அவன் கடந்து போனான். And Herod asked Jesus, are you the true Messiah? And Jesus, what is truth? What is truth? And he did not wait to hear the answer from Lord Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கேள்விக்கான பதிலை அங்கே தோமாவிடம் சொல்லும்போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வருவதில்லை என்று சொன்னார். So though Herod was unwilling to listen to the truth, but Jesus, as he revealed himself to Thomas the apostle, and Jesus he said that I am the way, I am the truth, and I am the life. சத்தியமாகிய ஆண்டவர் சொல்லுகிற உண்மையை கேட்க நாம் மனதுள்ளவர்களாய் இருக்கிறோமா? So are we open to listen to the truth that is Lord Jesus Christ himself?
அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எப்பொழுதுமே திருச்சபை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், அதனுடைய சூழல்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த எல்லா சபைகளுக்கும் ஆண்டவருடைய செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. As the message for each of the 7 churches begins, and Jesus says that God says that He understands their situation, He knows them. அவருடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார் அல்லது அதை கவனித்து பார்க்கிறார். And he said that I know your deeds, and God is closely observing what we are doing. நாம் அவருக்கு ஏற்றவண்ணமாக வாழ்கிற வாழ்க்கையும் அவருக்கு விருப்பமில்லாத அந்த வாழ்வையும் தேவன் கண்டும் காணாமல் இல்லை, அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். Whether we are living for Him or we are not living according to His word, God is keenly observing what we are doing. அது மாத்திரமல்ல, அவர் சபை அதை உணர்ந்து அதை மனம் திரும்பும்படியாக அவர் பொதுவாக எதிர்பார்க்கிறார். And there is expectation from God that the church would understand their problem and they would repent and realize and turn back to God. சபை காதுள்ளதாக அல்லது கீழ்ப்படிய ஆயத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So God is also expecting that the church must have a hearing ear. That means they should listen and obey what God is telling them. பொதுவாக இந்த சபைகளுக்கு பேசும்போது அவருடைய நகரத்தினுடைய நிலைமையையும் அவருடைய சரீரப்பிரமான நிலையோடு கூட அவருடைய ஆவிக்குரிய நிலையை ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. And as God speaks to each of these churches, He realizes their situation, the background where they are living, and also connects that with the spiritual condition of the church and their spiritual need there. அவருடைய சரீர பிரகாரம் வாழ்வை ஆவிக்குரிய வாழ்வோடு கூட அவர் ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். Their physical need is also compared with their spiritual need, and God speaks. ஏனென்றால் பொதுவாகவே நாம் நம்முடைய சரீர பிரகாரம் வாழ்வை குறித்து மிகுந்த கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள். Because we are always concerned about our physical needs more than anything else. ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து மிகுந்த கரிசனையா இருக்கிறார். ஏனென்றால் அதுதான் நம்முடைய நித்தியத்தை தீர்மானிக்கிறதாக அல்லது நித்திய பரிபூர்ண வாழ்வுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. But our God is of course He is concerned about our physical need, but He is even more concerned about our spiritual needs because that decides our eternity. நம்முடைய சரீர பிரகாரமான எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்றுவதற்கான அஸ்திவாரம் நித்தியமான அந்த தேவையை நாம் உணர வேண்டும் என்பதுதான். And God wants us to first realize our spiritual need so that we will also know that He is the one who meets our physical needs. இந்த லவோதிக்கா திருச்சபை அல்லது இந்த லவோதிக்கா பட்டணத்தை குறித்து நாம் கேள்விப்படும்போது அது மிகுந்த செல்வ செழிப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டது. When we talk about the church that is in Laodicea, it was a very prosperous city and a prosperous church. அநேக செல்வங்கள் அல்லது பொன் வெள்ளி என்று அவரிடத்தில் எக்கச்சக்கமாக இருந்தது. This church was in possession of silver and gold and such earthly treasures. ஏடி 60 அல்லது 60ஆம் வருடத்தில் ஏடி 60 அந்த பட்டணமானது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சினாலே முற்றிலுமாக உருக்குலைந்து போனது. ஆனால் அதை சரி செய்வதற்கு அவர்கள் ரோம அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு பணத்தை எதிர்பாராமல் தாங்களாகவே அதை மறுபடியும் அதை புதுப்பித்தார்கள். The city of Laodicea was completely destroyed by a disastrous earthquake in AD 60. Since they were very prosperous, even without the help of Rome, they were able to rebuild it by themselves. இந்த பணத்தினுடைய அல்லது செல்வம் அவர்களை ஆண்டவரை சார்ந்து கொள்ளாதவர்களாக மாற்றி இருந்தது. And there this financial abundance in fact as a temptation for them to be driven away from God. They were trusting in their wealth than trusting in God. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியிலே அல்லது ஜவுளித்துறையிலே அவர்கள் மிகுந்த முன்னேற்றம் அடைந்திருந்தார்கள். அதனாலே அநேகர் உடைக்காக அவரை சார்ந்திருக்கிற நிலை இருந்தது. And Laodicea also was a textile city. There are a lot of textile industry, and they produced a lot of cloth, and many of the other cities were dependent upon Laodicea. அது மாத்திரமல்ல, அவர்கள் மிகப்பெரிய ஒரு மருத்துவ பள்ளியை அல்லது பெரிய கல்லூரியை வைத்திருந்தார்கள். அதன் மூலமாக கண்களை சரி செய்கிற அல்லது கண் சிகிச்சையிலே சிறந்த நிபுணர்களை கொண்டதாக அது இருந்தது. Laodicea also was well known for its medical school where people were able to treat all their ophthalmologic or eye problems. ரொம்ப அங்க இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவர்களுக்கு சரியான தண்ணீர் வசதி இல்லை.
The only the weakness or the lack in the city of Laodicea was the lack of water supply. அதனால அவர்கள் பொதுவாக என்ன செய்வார்கள் என்றால் டென்சிலி என்கிறதான நாட்டிலிருந்து வருகிறதான ஒரு கற்களினாலே அவர்கள் பாதையை உண்டு பண்ணி அதிலிருந்து வருகிற தண்ணியை தங்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினார்கள். அந்த கற்களினாலே செய்யப்பட்ட அந்த பாதையை இவருடைய பண செழிப்பினாலே இவர்கள் தான் அதை உருவாக்கி இருந்தார்கள். And to supply sufficient water for the city, they connected the city to a neighboring area which is known as Denisil through the stone pipes. With their own money, they were able to have abundant water. பொதுவாக அங்கிருந்து வருகிற ஒரு வெப்பமான நீரூற்றினாலே தண்ணீர் வந்தது. அது லவோதிக்கா பட்டணத்தை வந்து அடைந்த போது குளிரும் இல்லாமல் அனரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்தது. அதை அவருடைய பயன்பாட்டுக்கு ஒத்ததாக அநேக நேரங்களில் இல்லை. And the water that was supplied from the neighboring place, it was hot water to start with from that place, but as it reaches to Laodicea, it became neither hot nor cold, and it was not, it's a lukewarm water which was not very much useful for the people of Laodicea. இந்த பின்னணியை மையமாக கொண்டு ஆண்டவர் இந்த சபைக்கு தன்னுடைய செய்தியை கொடுக்கிறார். So and keeping this background and the situation of the city of Laodicea, God, Jesus Christ is giving this message to the people in the church at Laodicea. நம்முடைய பின்னணியை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒருவேளை கஷ்டப்படுகிற சூழலில் இருக்கலாம், அல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சூழலில் இருக்கலாம். ஆனாலும் கூட தேவன் நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையில் நம்மோடு கூட பேச இருக்கிறார். Probably as we think about our own situation, maybe many of us may have a situation where we may not have any lack, but there are people who are also going through great needs in their life. நீங்கள் யோசிக்கலாம், தேவனுடைய செய்தியை கேட்கும் போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த கடிந்து கொள்ளுதல் இருக்கிறதே, கடினமாக ஆண்டவர் ஒரு சில காரியத்தை சொல்கிறாரே ஏன் என்று யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்லட்டும், உண்மையான அன்பு கடிந்து கொள்கிறது. Many times when we listen to the word of God, we always hear the message where God is talking us to realize our mistake and repent and all that. So we may think that, is there no other message from the word of God? But we know that our God is a God of love, and he always rebukes us. தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிற பணியை செய்கிறார். So whom God loves, them God he rebukes. 19வது வசனத்தை பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று சொல்கிறார். And as we look at verse 19, he says, to those whom I love, I reprove and discipline them. எபிரேயர் ஆக்கியவர் சொல்கிறார், ஒருவேளை உங்களை சரி செய்கிற வேலையை ஆண்டவர் செய்யாவிட்டால் நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள், நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு சாத்தியமில்லை என்று சொல்கிறார். So according to the book of Hebrews, it is said that if God is not reproving or disciplining you, then you are not the children of God, you are bastards. அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய அன்புக்குரியவர்கள். அதனாலே நாம் இருக்கிற வண்ணமாக இருப்பதிலே ஆண்டவர் பிரியமா இல்லை. So God loves us so much so that God does not want to be remaining in the same condition as we come to him. அதனாலே தேவன் நம்முடைய காரியங்களை சுட்டி காண்பித்து, மகனே மகளே நீ இந்த நிலையில் இருக்கிறாய், நீ இதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று நமக்கு அறிவுரை சொல்கிறார். So out of that great love of God for each one of us, God is showing our problems and our weaknesses, and God says that we need to be transformed, we need to change, and we need to repent. அந்த அன்பு செய்கிற இரண்டு காரியத்தை தான் நான் சுருக்கமாக இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். So God's love will do two things to us. That's what I would like to share with you this morning. முதலாவது, அது நாம் உணரும்படியாக நம்மை கடிந்து கொள்கிறது. The first thing that God's love will do to us, it rebukes us to realize our mistakes. நாம் நம்மை உணரும்படியாக இந்த அன்பு நம்மை கடிந்து கொள்கிறதா இருக்கிறது. So God's love rebukes us for realization. என்ன பிரச்சனை இந்த திருச்சபைக்கு? அவர்கள் தங்களிலே அனலும் இல்லாமல் இருந்தார்கள், குளிரும் இல்லாமல் இருந்தார்கள், இரண்டும் கெட்ட நிலையிலே அவர்கள் வாந்தி பண்ணப்படக்கூடிய அந்த வெதுவெதுப்பான நிலையில இருந்தார்கள். The weakness of this church in Laodicea was that they were neither hot nor cold. They were lukewarm, and they were unuseful to God. They were in a position of not consuming but spitting out. கோல்ட் அல்லது குளிர் அப்படின்னா
ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறது. ஹாட் அப்படின்னா ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிலைநிற்கிற அவருக்காக வாழ்ற நிலையில் இருப்பது. இவர்கள் இந்த இரண்டு நிலையிலுமே இல்லை. When we talk spiritual terms, when we talk about called, means we are not in a useful situation. We are, we have turned our backs on God. We are away from God. But hot means, we are vibrant for God. But as far as this church and the members of this church were concerned, they were, not in either of these positions. அவர்கள் தங்கள் நிலையை உணரவும் இல்லை, தங்களை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. So they were in a spiritual lukewarmness, and they never realized their problem, and they were never wanting to be changed. 17ஆம் வசனத்தை பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை நீ அறியவில்லை என்று சொல்கிறார். And in verse 17, second part, you do not know that you are wretched and miserable and poor and blind and naked. பாருங்க, உனக்கு தெரியல நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று சொல்கிறார். So God says that you do not even recognize or realize your pathetic condition. ஆசீர்வாதங்களே முதன்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்னிடம் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நான் உணர்வது. So the greatest blessing in our life is the self realization of what is our own problem or what we lack. ஏனென்றால் பொதுவாகவே நாம் என்ன நினைப்போம்னா, நம்ம எல்லாரை காட்டிலும் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்வோம். So many times we compare ourselves with other people, say that I am better than so and so, and we are in a kind of that kind of a self satisfied situation. நாம் அதை உணர்ந்தால் அட்லீஸ்ட் நம்ம குளிர்ந்த நிலையில் இருக்கிறோம், ஆனால் அதை உணராதபோது வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறோம். So when we do not realize our mistakes, then we are spiritually cold. When we realize our own mistakes, then we are spiritually hot. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக பேசும்போது அவர் சொல்லுகிறார், எதற்கு உங்களை 40 வருஷம் வனாந்திரத்திலே நடத்தி வந்தேன் என்று சொல்லும்போது உபாகம் 8:2 அவர் சொல்லுகிறார், நீ உன் இருதயத்தில் இருப்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு என்று சொல்லுகிறார். So as Moses was speaking to the people in the wilderness, and in the book of Deuteronomy chapter 8 verse 2, it says God has led you in all these ways so that God wanted to reveal your own spiritual condition, what is truly in your heart. நீ யார் என்று நீ உணர்வதற்கு என்று சொல்கிறார். So God wanted them to realize who they were and what was their spiritual condition. பாருங்க, அவங்களுக்குள்ள நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த விதத்தில் சொன்னா நிர்விசாரமான வாழ்வு வாழ்றவங்க, ஒரு சுத்தம் இல்லாதவர்களாக, தேவனுக்கு முன்பாக அசுத்தமானவர்களாக இருந்தார்கள். So they were wretched and miserable before God. அவர்கள் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக தரித்திரலாக இருந்தார்கள். நிர்வாகத்தை சொன்னா அவர்களுக்கு உடுத்த உடை இல்லாமல் இருந்தது தேவனுக்கு முன்பாக, அல்லது பரிசுத்தமாக தேவன் பார்க்கும்போது அவர்கள் கனமற்றவர்களாக பரிதாபமாக இருந்தார்கள். So they were poor and naked, though they were clothed externally, but before the eyes of God, the scanning eyes of God, they were not spiritually properly clothed, and they were in great need, and God, they were in a very miserable situation. அவர்கள் ஒருவேளை அவர்களுடைய நகரத்தில் இருக்கிறதான அந்த ஜவுளி வியாபாரத்தினுடைய திரட்சியினாலே தங்களுடைய ஆவிக்குரிய நிர்வாண நிலைமையை உணராதிருக்கிறார்கள். Though they had abundance of clothes because of the textile industry that was in the city of Laodicea, but they were unaware of their spiritual nakedness. நிர்வாணியமா இருக்கிறார் என்று சொல்கிறார் பாருங்க. So and Christ says that you are naked. அது மாத்திரமல்ல, நீ குருடனாக இருக்கிறாய், உன்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்கிறார். So God also says that you are blind, you are not able to see. உன்னுடைய நகரத்தில் இருக்கிற அந்த மருத்துவ கல்லூரிக்கு அல்லது அந்த மருத்துவமனைக்கு அநேகர் கண் பார்வை பெற்று போய் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நீயோ குருடனாய் இருக்கிறாய், ஆனால் அதை நான் குருடனாய் இருக்கிறேன் என்று உணராது இருக்கிறாய். Though they had a medical school which treats the problems of the eyes, but they themselves were spiritually blind, and the pathetic condition is that they were unaware that they are blind, spiritually blind. அவருடைய சரீர பிரகாரமான திரட்சி அவருடைய ஆவிக்குரிய வறட்சியை காணாமல் அவருடைய கண்களை மறைத்திருந்தது. Their physical abundance blinded them to see their spiritual bankruptcy. அவர்கள் தங்கள் நிலையை குறித்து உணர்வற்றவர்களாக இருந்தார்கள். So they were senseless towards their condition. முதலாவது நான் குளிராய் இருக்கிறேன், குளிர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்வது முதன்மையானது.
The first that we need a realization that we are spiritually called. So that realization helps us to move forward. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய அன்பு நம்மை பார்த்து சொல்லுகிறது, மகனே மகளே, நீ இருக்கிற நிலையை உணர்ந்து கொள், நீ குளிராய் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். So this morning God is calling us to realize that we are spiritually called, we are away from God. இரண்டாவது, அவர்கள் ஆண்டவரை முற்றிலுமாக சார்ந்திருந்தால் அவர்கள் அனலாய் இருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் அந்த நிலையில் இல்லை, தங்களுடைய தவறை உணரவும் இல்லை, ஆண்டவரை சார்ந்து கொள்ளவும் இல்லை. அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க? 17ஆம் வசனத்துடைய 2வது பகுதி, ஒரு ஆங்கிலத்தில் முதல் பகுதி, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் ஐசியவான் என்றும் திரவியசம் பண்ணென்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறாய். Verse 17, because you say I am rich, I have become wealthy and I have need of nothing. இதுதான் வெதுவெதுப்பான இல்லை. தன்னுடைய தேவையை உணர்றதில்ல, தேவைக்கான ஆண்டவரையும் உணர்வதில்லை. நான் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கேன், என் லைஃப்ல எந்த ஒரு குறையும் இல்லைப்பா என்று சொல்லி தங்களுடைய சரீர பிரகார வாழ்வை ஆவிக்குரிய சூழ்நிலையோடு கூட ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். As we look at another sign of lukewarmness is that they are looking at their spiritual physical abundance and trying to compare that with their spiritual condition, not realizing their own spiritual backwardness. That's what is happening here in this verse 17. It says that they were looking at their spiritual abundance and saying that we are all fine. Whether they physically and spiritually, there seems to be so self-reliant. உன்னுடைய தேவைக்காக நீ என்னை சார்ந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். So God is saying that you are not resting in me for your need. ஐஸ்வர்யவானாய் நீ மாறலாம், ஆனால் அந்த ஐஸ்வர்யமாவதற்கான புடமிட்ட பொன்னை நீ என்னிடத்தில் தான் பெற வேண்டும் என்று சொல்கிறார். So God says that you can become rich, but in order to become rich, the pure gold, you need to obtain it from me. நீ நிர்வாணத்திற்கு உன்னுடைய அவலட்சணம் உனக்கு தெரியாமல் நீ உடுத்திக் கொள்ளலாம், ஆனால் அந்த உடை என்னிடத்தில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். So he says, spiritually you are naked, but you need to come to me for that kind of the right kind of garments, so that you can be clothed spiritually. உன்னுடைய கண் பார்வை தெரிவதற்கு நீ களிம்பு போட வேண்டும், மருந்து போட வேண்டும், அதை என்னிடத்தில் பெற வேண்டும் என்று சொல்கிறார். So God says that in order to remove your spiritual blindness, and you need the medicine, and that you need to obtain from me. தேவனிடத்திலிருந்து பெறும்படிக்கு என்னிடத்தில் நீ வாங்கிக் கொள்ளும்படி உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் என்று சொல்கிறார். Jesus is telling them that you and I advise you to get all this for the solution to your problem. It is with me and you need to get it from me. உன் நிலை நீ உணரல, உன்னுடைய தேவை நான் தான் என்று உனக்கு புரியவில்லை என்று ஆண்டவர் குறைபட்டுக் கொள்கிறார். So God's accusation for this people in this church is that you don't realize your own spiritual condition, and you also don't realize that I am your great need and I am the solution to your problem. உன்னுடைய நிலையிலே திருப்தியாக அல்லது நான் எனக்கு போதுமானவன் என்ற மனநிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். So you are so self-reliant and you think that whatever you have, that is your situation, your wealth is enough for you, and they are not acknowledging the need for God. மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால் உன்னை கடிந்து கொள்கிறேன். So God is telling us that I love you, therefore I want to rebuke you and I want you to be disciplined. உன்னுடைய நிலையை உணர்ந்து கொள், உன்னுடைய தேவை நான் தான் என்பதை உணர்ந்து கொள். And God wants us to realize our condition and also realize that our need is God. இரண்டாவது, தேவனுடைய அன்பு ஐக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. The second thing is God's love awaits for fellowship. ஐக்கியத்துக்காக தேவன் ஆவல் உள்ளவராய் காத்திருக்கிறார். Our God is a God who wants to have fellowship with his people. 20ஆம் வசனம் பாருங்க, இதோ நான் வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். And that is God's longing for fellowship is revealed in verse 20. Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I'll come into him and will dine with him and he with me. ஆண்டவர் சபையின் வாசற்படி நின்று கொண்டிருக்கிறார், அவர் இல்லாது ஆராதனை உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. Lord Jesus Christ is standing at the door of the church, and there is the worship and everything was going on in the church, but it was without him.
அவர்கள் ஆண்டவருக்கு கதவை திறக்க மறந்தவர்களாக, அவருடைய தட்டுகிற சத்தத்தை கேட்க மறந்தவர்களாக தங்களுடைய அலுவலிலே மிகுந்த தங்களுடைய காரியங்களிலே மிகுந்த அலுவலாக இருக்கிறார்கள். The church was so busy that they even did not realize that the Lord Jesus Christ is outside the church and he is awaiting to have fellowship with the people of the church. அவர் சொல்கிறார், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வந்து போஜனம் பண்ணுவேன். யார் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்களோ அவரோடு கூட அவர் போஜனம் பண்ண அல்லது ஐக்கியம் கொள்ள வாஞ்சியோடு காத்திருக்கிறார். So Jesus says that if anyone opens to Jesus and he is willing to come in with that person and he will have fellowship or fellowship and dinner together with him. யோசிச்சு பாருங்க, அவங்க இருக்கிறது சர்ச்சில், ஆனால் எதற்காக அவர்கள் ஆலயத்துக்கு வந்தார்களோ அந்த ஆண்டவரே சபையில் இல்லை. ஆனாலும் அவர்கள் தங்களை ஆண்டவரை ஆராதிப்பதாக தங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். So they were self deceiving. They were deceiving themselves in the sense that they came to have worship and fellowship with the Lord Jesus Christ, but the Lord Jesus Christ was not in the church. He is outside the church, but they had all worship and all the activities of the religion. குளிர் அனலுலை போல தெரிகிறார்கள், ஆனால் அனலுலாய் இல்லை, வெதுவெதுப்பாய் இருக்கிறார்கள். So they are seeming to be spiritually active, spiritually thriving, but in fact, they were very cold spiritually. In the language of Christ, they were spiritually cold. ஒரு நாளிலே தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையில் வாழ்கிறோம் என்று தெரியாமல் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை தொழுது கொண்டு அதே நேரத்திலே தங்களுடைய சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்கள் ஆராதித்த பாகாலையும் தொழுது கொண்டவர்களாய் இருந்தார்கள். So once in history of Israel, the people of Israel, they thought that they were worshipping the God of Israel, Yahweh, but they were also worshipping the god Baal. அவர்கள் அதை குறித்து எந்த ஒரு குற்ற உணர்வுகளாய் இல்லை. So they never had any guilty feelings in doing that. நான் ஒரு இஸ்ரவேலன், அதனாலே நான் இந்த யெகோவா தேவனை நான் ஆராதிக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாம் பாகாலை கும்பிடுகிறவர்கள், அவருடைய காரியங்களில் நான் கலந்து கொள்வேன், அதனால ஒன்றுமில்லை என்று சொல்லி தாங்களே சமாதானம் செய்து கொண்டவர்களாக இரண்டிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். And the people of Israel were neither cold nor hot spiritually speaking. They thought that they were the people of God Israel, therefore they were worshiping God on one hand, but on the other hand they wanted to worship the gods of their family members or neighbors or friends. They were worshiping the god Baal. ஆண்டவர் அவர்களுடைய அந்த நிலையிலே திருப்தியா இல்லை. ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பினார். So God was not very satisfied with the condition of God's people, and therefore God sent a prophet to them. அந்த தீர்க்கதரிசி எல்லோரையும் தேவ ஜனங்களை அவருடைய ஒரு மலையிலே கூட்டி வந்து அவர்களை பார்த்து நேருக்கு நேராக இந்த வார்த்தையை சொன்னான். So this prophet called the people of God to a mountain and he said something like this. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசி எலியா. That prophet was prophet Elijah, and in the book of 1 Kings chapter 18 verse 21 we read something like this. அங்க பாருங்கள் எலியா என்ன சொல்கிறார் என்று, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். So he calls the people there. 1 Kings says, please 18:21. Yeah, please stand with me to 1 Kings chapter 18 and verse 21. And he says, Elijah came to the all people and said, how long will you hesitate between two options? If the Lord is God, follow him, but if Baal, follow him. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள், ஏன் இரண்டு நினைவுகளாலே நடக்கிறீர்கள், இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏன் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். The prophet Elijah is challenging people, say that how long will you travel in two boats? If Christ is Yahweh is God, follow him. If Baal is God, then you choose to follow him. அதற்கு அவருடைய பிரதியுத்தரம் தான் ஆச்சரியமா இருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. Verse 21 towards the end, when he challenged them, but the people did not answer him a word. அவருடைய இருதயம் அப்படியாக கடினப்பட்டிருந்தது. The people's heart were so cold that they were not in a position to give a proper response. நமக்கு தெரியும் பின்பு என்ன நடந்தது என்று சொல்லி. அக்கினியிலே
தேவன் பதிலளித்த போது அவர் கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆண்டவர் பக்கமாக திரும்பினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். But we know that later on God revealed himself through fire on the altar, and people realized that Yahweh is the true God, and they decided to follow him. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலையிலே தேவன் உங்களுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்விலே அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். மகனே மகளே, என்னுடைய வாழ்வினுடைய சிங்காசனத்திலே என்னை அமர்த்தி இருக்கிறாயா? So God is knocking at the door of our heart even today and asking us, have we enthroned him in our hearts as our Lord, as our King? இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரை நம்முடைய வாழ்க்கையை முதன்மையாக வைத்திருக்கிறோமா? So if as we have accepted Jesus Christ our Savior and Lord, but have we placed him in our heart and given him the preeminence that he requires? ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. So God is asking them to be careful, to be aware of their situation and repent. அப்படி செய்யும்போது 24 வசனம் சொல்கிறது, நான் ஜெயங்கொண்டேன் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட உட்கார்ந்தபடி அருள் செய்வேன் சொல்கிறார். So and God says that verse 21 is that one who overcomes, I'll grant to him to sit down with me on my throne, and as I also overcame and sat down with my Father on his throne. ஆண்டவரோடு கூட இன்றைக்கு அமர நமக்கு பிரியமில்லை என்றால் அவரோடு கூட சிங்காசனத்தில் அமருகிற அதை நாம் எவ்வாறு மகிழ்ச்சிகரமாக எதிர்கொள்வோம்? So if we are not willing to be seated with Christ today, how can we be seated with him on the throne? ஒருவேளை இந்த மாதிரி செய்தி கேட்கும்போது நான் ஏற்கனவே சொன்னதை போல நான் ஆவிக்குரிய இந்த வெதுவெதுப்பான நிலையில் தான் இருக்கிறேனா, எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடும். அதற்காக இன்றைக்கும் கூட நான் 5 கேள்விகளுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆம் என்று சொல்வீர்களானால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறோம். As we listen to this message, you may be thinking that, how do I know that I am in a spiritual lukewarmness? And today also I have come up with 5 questions for self-evaluation. இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆம் என்று ஏதாவது கேள்விக்கு சொல்வீர்களானால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறோம். If you say yes to any of these questions, then we are in spiritual lukewarmness. ஓகே, முதலாவது நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்வினுடைய திரட்சினாலே அல்லது நமக்கு நிறைய இருப்பதினால அல்லது நாம் குறையா இருக்கிறத நினைத்து எப்பொழுது நம்முடைய சிந்தையிலே எனக்கு இதெல்லாம் இருக்கிறது என்ற சிந்தையிலோ அல்லது ஐயோ எனக்கு இதெல்லாம் இல்லை என்ற சிந்தையிலேயோ நான் பீடிக்கப்பட்டிருக்கிறேனா? The first question is that, am I occupied mostly by my earthly abundance or earthly need? எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்கு என்றே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லது எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த 2 சிந்தையுமே நீங்களும் நானும் ஆவிக்குரிய விதத்தில் வெதுவெதுப்பாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. Either we are so much preoccupied with our abundance, saying that I have this, I have that, or we could be occupied with our need, that saying that I don't have this, I don't have that. இரண்டாவது, the second question, என்னுடைய முழுமைக்கும் என்னுடைய திருப்திக்கும் நான் இந்த உலகத்தில் உள்ள எதையோ ஒன்றையோ அல்லது எந்த நபரையோ நான் சார்ந்து கொண்டிருக்கிறேனா? am I looking on something or someone for my completeness or satisfaction? எனக்கு திருப்தியை இந்த நபர் கொடுத்து விடுவார் அல்லது இந்த பொருட்கள் கொடுத்து விடும், இந்த காரியம் கொடுத்து விடும் என்று சொல்லி நான் ஆண்டவரை தவிர மற்றவைகளின் மேலே என்னுடைய கண்களை நான் பதித்திருக்கிறேனா? So am I focusing on something or someone, saying that this or that person would satisfy me or meet my need apart from God? மூன்றாவது, நான் இந்த பிரச்சனைலாம் எனக்கு இல்லாமல் இருக்கிறது காரணம், அல்லது இந்த கொரோனானால நான் பாதிக்கப்படாமல் இருக்க காரணம், அல்லது இந்த காரியங்கள்லாம் எனக்கு சம்போதிக்காத காரணம் நான் நல்லா இருக்கனால தான், நான் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறதுனால தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? So the third question, am I convincing myself of the right living due to my problem-free life, saying that I am perfect, my life is okay, that's why I am not affected by any of the problems of corona, I have a life of peace? நம்மை நாமே தேற்றிக் கொள்கிறோமா? நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நான் செய்கிறதான் கரெக்டாக தான் செய்கிறேன், அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வரல என்று சொல்லிக் கொள்ளிட்டு இருக்கிறோம். Or are you just boosting, self-boosting,
yourself saying that, I don't do all those things, that's why I have no problem, I am living a problem-free life. Fourth one, நான்காவது கேள்வி, நான் ஆண்டவர் இல்லாது தனித்து அவருடைய ஐக்கியத்தை நான் அனுபவிக்காதவனாக தனித்து வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். Am I trying to live independent of God without proper and meaningful fellowship? And I am just having a spiritual kind of activity, but that is even without God. நான் யார் மீதாவது சபையின் மீதாவது எனக்கு வருத்தம் இருக்கிறதா, என்னுடைய தவறை சுட்டி காட்டுகிறார்களே என்று எனக்கு மன வருத்தம் இருக்கிறதா? And the fifth and the last question, am I upset with someone or the church because they have exposed who I am or what condition I am in? ஒருவேளை நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், திருச்சபையின் மக்களாக இருக்கலாம், யாரோ ஒருவர் என்னுடைய தவறை சுட்டி காண்பிக்கிறார் என்பதனாலே அவர்கள் மேல் உங்களுக்கு வருத்தம் உண்டாயிருக்கிறதா? Are you upset with somebody? Maybe it could be your wife or husband, your spouse or your children or members of the church pointed your weakness or your problem, and therefore you are not happy with them. அப்படியானால் நீங்கள் நானும் ஆவிக்குரிய வெதுவெதுப்பில் இருக்கிறோம். So if you say yes to any of these questions, then we are in a spiritual lukewarmness. ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புவோம். So and we need to be warned of that, and we need to repent. ஆண்டவருடைய அன்பு நம்மளை கடிந்து கொள்கிறது. ஆண்டவருடைய அன்பு ஐக்கியத்துக்காக இயங்குகிறது. So God's love always rebukes us, and God's love also awaits for fellowship with us. நம் தேவை உணர்ந்து தேவனே நம்முடைய எல்லா தேவையின் நிறைவு என்பதை உணர்ந்து இந்த காலைவேளை அவரிடத்தில் So வரலாம். let's realize our greatest need is God himself, and if the Lord is in our life, then we are sufficient. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே நான் ஆவிக்கிற விதத்தில் வெதுவெதுப்பாய் ரெண்டும் கெட்டானாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? So just let's ask God, please help me to realize, am I having a proper spiritual life? ஒரே ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. சமீபத்தில் கடந்த 1 மாதம் அல்லது 2 மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்ட ஒரு காரியம் என்ன என்று யோசித்து பாருங்க. So just think about one thing. Maybe what was the one thing that I realized and I thought to have a change in my life, maybe in the last week or last 1 month. ஆண்டவர் அப்படிப்பட்டதான அனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்யட்டும். So it's a prayer that God will help us to have that kind of a zealous life, a spiritually vibrant life for God. கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாம். Let's close our eyes. Let's look into God and pray. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. Lord, we want to thank you for this beautiful morning. ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரத்தில் எங்களுடைய குளிர்ந்த நிலையை உணராது இருக்கிறோம். So Lord, many times we are not able to realize our spiritual condition, our spiritual backwardness. எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Lord, it's our humble prayer that you would open our eyes. ஆண்டவரே, நாங்கள் நீரே எங்களுடைய தேவையை நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லி சார்ந்து கொள்ள எங்கள் கற்றுத்தாரும் ஆண்டவரே. Help us that, Lord, we would rest in you, trust in you, knowing that you are the one who meets all our needs. உம்முடைய ஐக்கியத்தை வாஞ்சிக்கட்டும். Help us that we'll always long for your fellowship. எப்பொழுதும் நீர் எங்களுடைய வாழ்வின் சிங்காசனத்தில் இருக்க நாங்கள் அனுமதிக்கட்டும். Help us that we will allow you to be enthroned in the lives of us. எங்களை நீர் அன்பு கூர்ந்து கடிந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. Lord, we want to thank you for your that loving rebuke and discipline in our lives. கடந்த 7 வாரங்களாக நாங்கள் திருச்சபைக்கு நீர் சொன்னதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். Lord, thank you for speaking to us through the message that you gave to 7 churches. ஆண்டவரே, திருச்சபை போதர்களாக திருச்சபை மக்களாக நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே இந்த வார்த்தையிலிருந்து எங்களை விலக்கிக் கொள்ளாதிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். Help us, Lord, as the leaders of the church, as the people of the church, that we would never drift away from your word. இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We pray in the sweet name of Lord Jesus Christ. Amen. Amen. God bless you. God bless you. Thank you.